ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஞ்சி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5 குவார்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸாம்பிள் 5.1 பார்க்கலாம் வாங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் -3,5, 5,6 அண்ட் 5,-2. ஸோ 3 வெர்டிசஸ் கொடுத்துட்டாங்க இல்லைங்களா. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைனில் நம்ம அதாவது எக்ஸாசிஸ் ஒய்ஆசிஸ் வரைஞ்சிட்டு பாயிண்ட் எல்லாம் ஃப்ளாட் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக ஒரு கிராஃப்லாம் இதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாசிஸ் ஒய்ஆசிஸ் வரைஞ்சிட்டு பாயிண்ட்ஸ் ஃப்ளாட் பண்ண போகிறோம். இப்போ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் -3,5. -3 எங்கே இருக்குது பாருங்கள். எக்ஸாசிஸ் ஒய்ஆசிஸில் நம்ம இந்த சைடு எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும், இந்த சைடு ஃபுல்லாகவே நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். இப்போ -3ங்கிறது நெகட்டிவ்க்கு நேராக இருக்கக்கூடிய இந்த எக்ஸாசிஸில் -3, 5ங்கிறது ஒய்ஆசிஸில் 5 இங்கே. அப்போ இந்த இடத்துல ஃப்ளாட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு 5,6னா எக்ஸாசிஸில் 5க்கு நேராக 6, ஒய்ஆசிஸில் 6. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுறோம். 5,-2னா எக்ஸாசிஸில் 5, ஒய்ஆசிஸில் -2. ஸோ இங்கே பாயிண்ட்டை நோட் பண்ணுறோம். இப்போ நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்தோம்னா இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது செகண்ட் பாயிண்ட்டு, தேர்ட் பாயிண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ இது ஏபிசி. ஏன் அப்படி எடுத்துக்கணும்னா ஏரியா எப்போவுமே நமக்கு நெகட்டிவில் வராது, பாசிட்டிவில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கவுண்டர் கிளாக் வைஸ் எடுத்தால் தான் நமக்கு ஆன்சர் ப்ளஸில் வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டயக்ராம் வரைகிறோம். எக்ஸாசிஸ் ஒய்ஆசிஸ் நோட் பண்ணி என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அதை ஃப்ளாட் பண்ணுறோம். ஃப்ளாட் பண்ணி அதை ட்ரையாங்கிளாக நம்ம லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஏபிசி எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ட்ரையாங்கிளாக நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. இப்போ ட்ரையாங்கிள், த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபார்முலா ஏரியா கண்டுபிடிக்கிறது இருக்குது. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, 3 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது நம்ம x1, y1, x2, y2, x3, y3 எடுத்திருப்போம் சரிங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1, y1, x2, y2, x3, y3. ஆனால் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், -3,5ங்கிறது இங்கே இருக்கும், 5,6 இங்கே தான் இருக்குது. நாம் ஆனால் செகண்ட் பாயிண்ட்டை இது தான் எடுத்திருக்கோம் சரிங்களா. அப்போ தான் நமக்கு என்னென்னா ப்ளஸில் ஆன்சர் நமக்கு வரும். அப்போ நமக்கு x1 ஃபார்முலா பாருங்கள், x1, x2, x3, அகெயின் x1 போடணும். 3 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். அகெயின் நம்ம என்ன ஸ்டார்டிங்கில் எடுத்தோமோ அதே திரும்பவும் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா y1, y2, y3, அகெயின் y1 சரிங்களா. ஸோ இது நம்ம மறுபடியும் ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறோம்னா, இப்போ இது லீடிங் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ x1 y2 ப்ளஸ் x2 y3 ப்ளஸ் x3 y1. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் போடுறீங்க சென்டரில். அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது ஸோ x2 y1, x3 y2, x1 y3 சரியா. இங்கேருந்து இது வரும், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், x2 y1 ப்ளஸ் போடுறீங்க, அப்புறம் x2 y1 போட்டதுக்கப்புறம் ப்ளஸ் போடணும், x3 y2ன்னு எழுதணும். அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x1 y3 ப்ளஸ் போடுறீங்க, x1 y3. இந்த ரெண்டு ஸ்டெப்பும் நம்ம கண்டிப்பாக எழுதி ஆகணும். ஏன்னா நமக்கு ஆன்சர் கீழே இதுக்கு 1 மார்க் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீ இது எழுதலை அப்படின்னா, இது 5 மார்க் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா நமக்கு 1 மார்க் கட் ஆகிடும். அப்போ நம்ம சென்டம் மிஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், இந்த 2 ஃபார்முலாஸ்க்கு இதுலேருந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எழுதிட்டீங்க அப்படின்னா இதை பார்த்து காப்பி பண்ணிக்கலாம் நம்ம இல்லையா. x1 y2, x2 y3, x3 y1 மைனஸ் x2 y1, x3 y2, x1 y3ன்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது க்ரியேட் பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, இந்த நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோமோ அதை இங்கே எழுத போகிறோம். x1 y1ங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா. அப்போ -3, 5, 5, -2, நெக்ஸ்ட்டு 5, 6, மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு -3,5 எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு 1/2 இன்ட்டு, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆனால் 3 2s are 6, 5 6 are 30, 5 5s are 25. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லீடிங் எலமெண்ட்ஸ் இதை கிராஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டவுன் சைட்லேருந்து மைனஸ் போட்டுட்டு 5 5s are 25, -10, -18 சரிங்களா. ஸோ க்ளோஸ் பண்ணுங்கள். இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். 1/2 இன்ட்டு, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், 30 +
25 55 ப்ளஸ் 6 61 கிடைக்கும். மைனஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு இது 28 மைனஸ் 28ல் 25 போயிடுச்சுன்னா -3 அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்த்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அப்படி எழுதிக்கலாம் சரிங்களா. 1/2 இன்ட்டு 61 ப்ளஸ் 3ன்னு கிடச்சிரும். இந்த மைனஸும் இந்த மைனஸும் மட்டும் ப்ளஸ் கிடச்சிரும். அப்போ 1/2 இன்ட்டு 64ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 32 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஏரியா நமக்கு என்னென்னா 32 ஸ்கொயர் யூனிட்ஸ் சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்கன்னு ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சோம் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸை ஃப்ளாட் பண்ணினதுக்கு பிறகும் இந்த எல்லா வெர்டிசஸும் கனெக்ட் பண்ணால் அப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிது. ஸோ இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ் நம்ம வந்து x1 y1 x2 y2 x3 y3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஃபார்முலா ரெண்டே எழுதிட்டு இப்போ மறுபடியும் நமக்கு இந்த ஃபார்முலா எழுதுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். மற்றபடி நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக நம்பர் இது மாதிரி போட்டுக்கலாம். -3 5 -2 5 6 அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லா ஏரியாவுக்குமே இதுக்கு பேசிக்ஸ் தான். ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும், அதுதான் மெயின். இல்லைனா ஆன்சர் தப்பாக வந்துடும். இப்போ கிராஸ் பண்ணிங்கன்னா 3 கிராஸ் பண்ணி எழுதிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டுட்டு டவுன் சைடில் இருக்கிறத கிராஸ் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதணும். அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் 32 ஸ்கொயர் யூனிட்ஸ் கிடச்சிருக்குது. இதுதான் நமக்கு என்னென்னா ஏரியா ஆஃப் ஏபிசிங்கிறது. இதுதான் நமக்கு என்ன ஏரியா ஆஃப் ஏபிசி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.